வணக்கம், வெல்கம் டு நல்ல சுவை. இன்றைக்கி இந்த வீடியோவில் எக்லெஸ் டூட்டி ஃப்ரூட்டி கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு பவுலில் 250 கிராம் தயிர், 100 கிராம் பொடிச்ச சர்க்கரை ரெண்டுத்தையும் சேர்த்து விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. புளிக்காத தயிரை எடுத்துக்கோங்க. 2-3 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் 1.25 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா சேர்த்த அப்புறம் நல்லா ஃப்ராத்தியாக ஆகிடும். இதோட 125 ml ஆயில் சேர்த்துக்கலாம். அதாவது 115 கிராம் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நான் இங்கே எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக 200 கிராம் மைதா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சலிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு விஸ்க் வச்சு மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது 3 டேபிள் ஸ்பூன் டூட்டி ஃப்ரூட்டியில் 2 டீஸ்பூன் மைதா சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் பேட்டரில் சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு லோஃப் பேனில் இந்த பேட்டர் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பேட்டுலா வச்சு இந்த மாதிரி லெவல் பண்ணிக்கோங்க. லெவல் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற டூட்டி ஃப்ரூட்டியும் இந்த மேலே தூவி விட்டுக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷத்துக்கு அவன் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இதை அதில் செட் பண்ணிடலாம். இதோட பேக்கிங் டைம் 25 to 30 மினிட்ஸ். 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் டூத் பிக் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பேக் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம். கேக் ரெடி. இந்த எக்லெஸ் டீ டைம் கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நல்ல சுவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.